காலத்தால் மறைந்து போன உண்மைகள் ஏராளமாக இருக்கின்றது. அப்படி மறைந்து போன உண்மைகளை நாம் தேடிக்கொண்டிருப்பதைத்தான் ஞானகுருவும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு எத்தனை வழிகளிலே உணர்த்துகின்றார்கள். இன்று பெரும்பகுதியானோர் சக்தியை நாங்கள் மேலே கீழிருந்து மேலே ஏற்றி கொடுக்கின்றோம், குண்டலினியை சக்தி எழுப்புகிறோம் என்றெல்லாம் தொட்டு காட்டுகின்றோம் என்று தலையிலே நெற்றியிலே இப்படி சில இடங்களை குறிப்பிட்டு தொட்டு காட்டி அதன் மூலம் உங்களுக்கு சக்தி ஏற்றி கொடுக்கின்றோம், இந்த பயிற்சியை செய்தால் உங்களுக்கு அந்த சக்தி வெளிப்படும் என்றெல்லாம் எத்தனை நிலைகள் நாம் பார்க்கின்றோம், காணுகின்றோம். ஆனால் அதில் எல்லாம் முழுமை இருக்கின்றதா என்றால் மறைந்து போன உண்மைகளை சிறுக சிறுக தெரிந்து கொண்ட நிலையில் பின்பற்றுவோர்தான் உள்பொருளை முழுமையாக அது மறைந்து போன நிலைகளை தெளிவாக தெரிய முடியாதபடி அதனுடைய செயலாக்கங்கள் குறைவாகவே இருக்கின்றது. அதை தொட்டு காட்டுவது என்றால் என்ன என்பதை பற்றி, சக்தியை நாம் மேலே ஏற்றுவது என்றால் என்ன, கீழிருந்து மேலே கொண்டு செல்வது என்றால் என்ன, இதற்கெல்லாம் விடை கொடுக்கின்றார் ஞானகுருவர்கள். உதாரணமாக ஒரு பயமான உணர்வுகளை நாம் பதிவாக்கிவிட்டால் என்ன நடக்கின்றது, அதாவது எப்படி அந்த பதிவாகிறது என்றால், இந்த இடத்திற்கு போனேன், இந்த மாதிரி கடும் விபத்தானது கொடூரமான நிலைகள் இப்படி ஆனது என்று விவரித்து சொன்னால் போதும், என்று அந்த உணர்வுகள் சொல்லும் பொழுதே அந்த அதிர்ச்சியாகும், பதிவாகும். பின் அந்த நினைவுகள் பார்த்தோம் என்றால் அந்த சொன்ன நினைவு வந்தால் நம்மை அறியாமலே கிடுகிடு என்று நெஞ்சி குழியிலே நெஞ்சி பகுதியிலே படபடா என்று இந்த நடுக்கம் வரும். இது தெரியாமல் இயக்குவதுதான். ஆனால் விபத்து என்று சொல்லிதான் பதிவாக்குகின்றார்கள். ஆனால் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை, விபத்தை பற்றி தான் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த பயம் நடுக்கமாக வருகின்ற. இதை போன்றுதான் இங்கே குருநாதர் தொட்டு காட்டுதல் என்பதை இந்த அடிப்படையிலே தான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதாவது உங்கள் உடலுக்குள் உங்களுக்கு தெரியாமலே அந்த பயம் எப்படி நடுக்கமாக வருகின்றதோ, இது போன்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எமக்கு எப்படி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை அறிமுகப்படுத்தினாரோ, சப்தரிஷி மண்டலனுடைய சக்திகளை பெரும்படி செய்தாரோ, அந்த அரும்பெரும் சக்திகளைத்தான் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு அதை உணர்த்தி தொட்டுக்காட்டின் விபத்து பதிவாவது போன்று துருவ நட்சத்திரத்தையும் சப்தரிஷி மண்டலத்தையும் உங்களுக்குள் பதிவு செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். உங்களுக்குள் அந்த நினைவாற்றலை கொண்டு வருகிறேன். என்றால் இனம் தன்னுடைய இனத்தைத்தான் பெருக்கும். அருள் வழி பெற்றவர்கள் அதன் வழிகளிலே எல்லோரும் அதை பெற வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆகவே குருநாதர் எனக்கு ஊட்டிய அந்த அருள் வழிகளை உங்கள் உயிரை ஈசன் என்று மதித்து அருள் வழியை நீங்கள் பெற வேண்டும், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களிலே இணைய வேண்டும் என்றுதான் உணர்த்தி கொண்டு வருகின்றேன். ஆக குண்டலினி என்பது இதனுடைய அடிப்படையில் வருவதா. ஆனால் இங்கே மற்றவர்கள் தட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லப்படும் போது அவர்களுடைய உணர்வு முன்னாடி வந்து விடுகின்றது. அவர்களுக்குள் எந்த ஆசை உணர்வு பதிவாகி வளர்ந்ததோ, மந்திர தந்திரங்களுடைய உணர்வுகளை செயல்படுத்தினார்களோ, அந்த அடிப்படையில் அந்த மந்திரத்தின் உணர்வுகளால் தொட்டு காட்டி அதற்கு ஒரு மந்திரத்தையும் மறைமுகமாக அவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். எல்லோருக்கும் சொல்ல மாட்டார்கள். அந்த யாருக்கு அதை தொட்டு காட்டுகின்றார்களோ, யாரை தொடுகின்றார்களோ, அதனால் ஆக்கினைக்கு இங்கே தொடுகிறேன் என்று காட்டுவார்கள். அப்போது அவருடைய ஆசையின் உணர்வு தான் அங்கே இயங்கத் தொடங்குகின்றது. மனித உணர்வின் இயக்கங்கள் அது தொட்டவுடன் பார்த்தால் கிர் என்று ஏறும். இது ஒரு பழக்கம் வரும். நெற்றியிலே வலிக்க ஆரம்பிக்கும், பல நிலைகளும் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது அல்ல. ஏனால் மனிதனுடைய உணர்வு அங்கே தொட்டு காட்டி உணர்வின் இயக்கமாக மின்சாரம் பாய்வது கொண்டு இயக்கி காட்டுகின்றார்கள். ஆனால் ஏற்கனவே சொன்னதோட மறைக்கப்பட்ட உண்மைகள் என்றால் இப்பொழுது உங்களுக்கு நான் தொட்டு காட்டுவது என்ன, குண்டலினி சக்தி உங்களுக்கு எப்படி ஏற்றி கொடுக்கிறோம் என்றால், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வுகளையும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி உருவான இந்த உணர்வுகளை உங்களுக்கு தெரியாமலே
எப்படி பெரிதொரு மனிதனுடைய உணர்வு தொட்டு காட்டிய பின் பதிவாகி இயக்க சக்தியாக மாறுகின்றது, இதுபோன்று மகர்ஷிகள் ஞானியின் உணர்வை உங்களுக்கு தெரியாமலேயே இதை பதிவாக்குகின்றோம். அதைத்தான் தொட்டு காட்டுகின்றோம் என்று சொல்வது. அதாவது உங்கள் உடல்ல விளைந்த அணுக்களில் இதை தொட்டு காட்டுகின்றோம் உபதேச வாயிலாக. நான் பேசும் இந்த உணர்வு உங்களுக்குள் பாயும். இந்த உணர்வு வளர்ந்து விட்டால் நீங்களே உங்கள் எண்ணத்தால் அதை பெறக்கூடிய தகுதி பெறுகின்றீர்கள். ஒன்றுமே வேண்டாம், ஒரு பையனை கூப்பிட்டு இங்கே கரண்ட் பாய்கிறதா என்று உடலை தொட்டு அவனுக்கு அந்த உணர்ச்சியை தூண்டினால் போதும், இந்த உடலிலிருந்து வரக்கூடியதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் மனித உடலில் இருக்கக்கூடிய எண்ணம் இந்த உணர்வின் தன்மையை மாற்றும் விதம் இதுதான். ஆனால் ஆதியிலே அகசியன் இந்த மூலாதாரத்தையும் மூலத்தையும் கண்டு தன் உயிரான்மாவிலே, அதான் மேலே ஏற்றி கொடுப்பது என்று சொல்லி புருவ மத்தியில் இருக்கக்கூடிய உயிரான்மாவிலே எப்படி ஒளியான உணர்வுகளை முழுமை பெறச் செய்வது என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தியுள்ளான். அதாவது நாம் சுவாசிக்கூடிய உணர்வுகள் இரத்தங்களாகவும், நரம்புகளுக்குள் அமிலங்களாகவும், எலும்புகளுக்குள் ஊனாகவும், இப்படி இந்த மூன்றிலும் வடிகட்டி ஒன்று சேர்த்து அது ஒரு கருத்தன்மையாக ஜீவன் பெறக்கூடிய நிலைகளாக, அதான் விந்து என்று சொல்வது, விந்துடன் கலக்கும் அணுக்களாக ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது. இதுதான் மூலம் என்பது, மூல ஆதாரம் என்பது இதுதான். அங்கே உயிரணுக்கள் தோற்றுவிக்கும் நிலை வருகின்றது என்றால் வைத்திய ரீதியிலே அகசியன் இதை கண்டுபிடித்தான். ஏனால் நாம் சுவாசித்ததுதான் இரத்தங்களாக மாறுகின்றது, நரம்புகளுக்குள் அமிலங்களாக மாறுகின்றது, எலும்புக்குள் ஊனாக மாறுகின்றது. இதில் வடிக்கப்பட்ட மூன்றும் சேர்ந்து விந்தாக மாறுகின்றது. இந்த விந்து தான் வீரிய வளர்ச்சி தான் உயிரான்மாவில் போய் சேருகிறதான் நாத விந்து என்று சொல்வார்கள். ஸ்ரீ பாதங்கள் என்றும் இதை சொல்வார்கள். என்றால் இப்படி உடலில் இருந்து விளைய வைத்த சக்தி வாய்ந்த உணர்வுதான் உயிரான்மாவில் சேருகின்றது. அதாவது ஒரு வித்தினை நிலத்திலே ஊன்றினம் என்றால் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீரையும் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் காற்றிலிருந்து தன் இனமான சக்தியும் எடுத்து அந்த வித்து செடியாக வளர்கின்றது. செடி வளர்ச்சியாகி அதனுடைய கால பருவங்கள் வரும் பொழுது பூ பூக்கின்றது, காய் காய்க்கின்றது, பின் கனியாகி அதனுடைய வித்தை உருவாக்கின்றது. இதை போன்றுதான் இங்கே நாம் சுவாசித்த உணர்வுகள் உயிர் மூலாதாரத்திலே இயக்க சக்தி ஆக்கினை என்பதாக இயக்கக்கூடியதாக இருந்தாலும் அது உருவாக்கியதான் இந்த உடல். இந்த உடலில் விளைந்த சத்து மீண்டும் உயிர் ஆன்மாவிலே போய் மூலவித்தாக சேருகின்றது. ஆக அதைத்தான் இவர்கள் கீழே இருந்து மேலே கொண்டு செல்கிறோம் என்று சொல்கின்றார்கள். சரீரத்தில் விளைந்த அந்த விந்து தான். ஆனால் விந்து என்றால் இங்கே புறநிலைகள் இவர்கள் விந்தினுடைய ஆற்றலை நெற்றியிலே ஏற்றுகின்றோம், தலைக்கு மேலே ஏற்றுகிறோம் என்று விந்தை மேலே ஏற்றுவதாக சொல்லுகின்றார்கள். விந்து அல்ல, அந்த உணர்வின் சத்து தான் அது. மனிதனுடைய வீரியத்தினுடைய சத்து திடப்பொருளாக இருந்தாலும் சூட்சுமமாக அதற்குள் இருக்கக்கூடிய சக்தி அதான் உயிரான்மாவிலே முலாமாக போய் சேருகின்றது. எப்படி பாலை அதை காய்ச்சி உரையூற்றி அதை கடையப்படும் பொழுது வெண்ணெய் வருகின்றது, அதே போன்று இந்த உயிர் இந்த உடலை வைத்து கடைந்து, அதான் விந்து, அதை கடைந்து அதில் வீரிய சத்தை மட்டும் முலாமாக உயிரான்மாவிலே சேர்த்து அதுதான் உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது தன்னுடன் அணைப்பில் அழைத்து செல்ல ஒரு தேன் கூட்டில் தேனீக்கள் சுவைமிக்க தேனாக பல கோடி மலர்களில் இருந்து சேமிப்பது போன்று இந்த உடலிலிருந்து இந்த உயிரான்மா அதான் தேன் கூடு போன்று தேனை சேகரித்து இந்த உயிர் அதற்கொத்த நிலையாக அடுத்த நிலையை கொண்டு செல்கின்ற. அதைத்தான் இங்கே வைத்திய ரீதியிலே அகசியன் கண்டதை விந்து எப்படி உருவானது என்பது ரத்தம், நரம்புக்குள் இருக்கக்கூடிய அமிலங்கள், எலும்புக்குள் ஊன், இது மூன்றும் கலந்தான் விந்து. இந்த விந்தில வீரிய விலை மூலம் தான் உயிரான்மாவிலை சேருகிறது என்று அகசியன் கண்டுபிடித்தான். ஆக இதிலே நம் இரத்தமாகவும் அமிலங்களாகவும் எலும்புக்குள் ஊனாகவும் எதை மாற்ற வேண்டும்? சாதாரண மனித உடலில் விளைந்த சத்தை எடுத்து மாற்றுவதற்கு பதிலாக மகர்ஷி ஞானியுடைய சக்தி எடுத்து வளர்க்க வேண்டும். அது ஆக்கினை என்றால் நாம் எதை நுகர்கின்றமோ உயிரில் பட்ட பின் அந்த உணர்வு தான் நம்மை இயக்கினாக மகரிஷியின் உணர்வு நம்மை இயக்க வேண்டும். விண்ணிலிருந்து வரக்கூடிய உயர்ந்த சக்தி அதை இயக்க வேண்டும். அதைத்தான் ஆணை இங்கே மூலாதாரத்தில் கீழே மாற்றுகிறது என்று இவர்கள் வித்தியாசமான நிலையில் கொண்டு செல்ல வருகின்றார்கள். அது அல்ல. மூலாதாரம் என்றால் நமது உயிர் மூலம்,
நாம் நுகரும் உணர்வு இங்கு ஆதாரமாக மாறுகின்றது. அதாவது நம்ம உயிரே மூலமாக இருக்கின்ற, அதுதான் மூல வித்து. சுவாசிக்கக்கூடியது ஆதாரமாக இருந்து உயிரான்மாவுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக வருகின்றது. அது எந்த உணர்வின் தன்மை இந்த ஆதாரத்தின் வழிகொண்டு நாம் எடுக்கின்றோமோ அந்த உணர்வு இயக்குகிறது என்பதுதான் சாஸ்திரங்களும் வேதங்களும் தெளிவாக நமக்கு காட்டும் நிலை. அதனால்தான் உங்களுக்கு தொட்டு காட்டுகிறோம் என்றால் விண் சென்ற ஒளி சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மகா ஞானிகளுடைய உணர்வுகளை தொட்டு காட்டுகின்றோம். அதை உங்களை சுவாசிக்கும்படி செய்கின்றோம். உங்கள் உயிரில் இணைக்கும்படி செய்கின்றோம். உயிர் வழியாக அந்த ஆற்றலை நுகர்ந்து உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் இதை வீரிய சத்தாக, ரத்தங்களாக, அமிலங்களாக, எலும்புக்குள் ஊனாக விளைய வைத்து அந்த நாத விந்துகளாக, ஒளி சுடராக, ஆத்ம ஜோதியாக அதைத்தான் இங்கே ஏற்றி கொடுப்பது என்று சொல்வது. இந்த வாழக்கூடிய காலத்தில் இந்த உயர்ந்த சக்தியை உயிரோடு ஒன்றி விளைய வைத்து எதனுடைய ஈர்ப்பிலும் சிக்காத நாம் விண் செல்ல வேண்டும். அதுதான் குண்டலினி சக்தி என்று சொல்வது. இதைத்தான் இவர்கள் மறைமுகமாக மந்திர ஒளிகளாக ஏதோ அபூர்வமான சக்தி என்றும், தரையிலிருந்து மனிதனை மேலே தூக்கி நிறுத்துவது என்றும் அமானுஷ்யங்களை பற்றி தான் சொல்லி காண்பிக்கிறார்களே தவிர, சூட்சும நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரிஷி ஞானிகள் துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலமாக வாழும் அந்த இருப்பிடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை யாரும் சொல்லவில்லை. ஆக மனிதன் அவனுடைய இருப்பிடம் அதுதான், செல்ல வேண்டிய இடமும் அதுதான். ஆகவே நாம் உயிர் மூலமாக இருக்கக்கூடிய நிலையில் துருவ நட்சத்திர சப்தரிஷி மண்டலம் ஆதாரமாக சுவாசித்து சாஸ்திரங்களும் வேதங்களும் நமக்கு காட்டிய நிலையில் கொண்டு இந்த உடல் வாழ்க்கையிலே ஒளியான உணர்வுகளை விளைய வைத்து நாம் அனைவரும் ஒளி சரீரம் பெறுவோம். அந்த ஒளி சரீரம் பெறும் பாதையைத்தான் குருநாதர் எமக்கு காட்டினார். எனக்கு அதை தொட்டு உணர்த்தினார், என் அணுக்களுக்கு, என் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு. அதையே தான் உங்களுக்கும் இப்பொழுது உபதேச வாயிலாக கொடுக்கப்படுகின்றது, குண்டலினி சக்தி என்று ஞான குருவிகளை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.